பாகிஸ்தானில் நிலைமை சரியில்லை. அவங்களுக்கு தேவையான வீட்டாக இருக்கட்டும், கோதுமை, அதே மாதிரி நிறைய ஃபுட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது பல நாடுகள்லேருந்து வர வேண்டிய கட்டாயத்தில் பாகிஸ்தான் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படியாவது ஒருவேளை சாப்பாடு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பல மாகாணங்களில் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த நேரத்தில் தான் இந்தியா என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் வேணால் கோதுமை உங்களுக்கு ஏற்றுமதி பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பல வருடங்களாகவே நீ எனக்கு கோதுமை ஏற்றுமதி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பாகிஸ்தான் நம்ம அரசாங்கத்துக்கு எதிராக பலவிதமான காரணங்களை சொல்லி, ஜம்மு காஷ்மீர், அதுக்கு பின்னாடி வந்து ஆர்டிகல் 370, இது எல்லாத்தையுமே காரணமாக சொல்லி நீ எனக்கு உதவிகள் செய்ய வேண்டாம், நாங்கள் ஒன்றும் பிச்சைக்கார நாடு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒரு வீடியோ ரொம்ப பெரிய அளவில் வைரலாக மாறிட்டுருக்கு. அந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேருந்து வெங்காயத்தை வாங்கியிருக்காங்க பாகிஸ்தான். அந்த வெங்காயம் ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து போனது தான். ஸோ வெங்காயம் இந்தியாவிலேருந்து போனதை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வழியாக பாகிஸ்தான் வாங்குறாங்க. ஆனால் அவங்களுடைய ஈகோ நேரடியாக இந்தியாவிலிருந்து வாங்குறதுக்கு மறுக்குது. நாங்கள் உதவி செய்ய எப்போதுமே தயார் தான். நிறைய துரோகங்கள் நீங்கள் எங்களுக்கு பண்ணியிருக்கீங்க, நிறைய நம்பிக்கை துரோகங்கள் அப்படிங்கிறதும் செஞ்சுருக்கீங்க, நிறைய நேரத்தில் முதுகில் குத்திருக்கீங்க. ஆனாலும் பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் அரசியல்வாதிகளுக்கு கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்தியா என்றும் உதவி செய்யும். உதவிகள் வாங்குவதும் வாங்காமல் இருப்பதும் பாகிஸ்தான் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக இந்த உலகத்துக்கு நாம் உணர்த்தி இருக்கிறோம். இதே மாதிரி இன்னும் பல செய்திகள். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலேசியா பற்றி தான். மலேசியாவில் இருக்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ் அங்கேருந்து வரக்கூடிய பாம் ஆயில் அப்படிங்கிற அந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ணெயை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு நிறைய ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க மலேசியா. ஆனால் திடீர்னு பார்த்தா மலேசியா இப்போ அந்த எண்ணெயை ஏற்றுமதி செய்வது அப்படிங்கிறத கொஞ்சம் தடுத்துடலாமா, தடைப்படுத்திடலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருப்பதாகவும், சீக்கிரமாக அதற்கான அறிவிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. கடைசியாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இந்தோனேஷியா என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவுக்கு அனுப்ப வேண்டியிருந்த பலவிதமான எண்ணெய்கள் அப்படிங்கிறது, அதாவது சமையல் எண்ணெய்கள் அப்படிங்கிறத நாங்கள் நிறுத்தப் போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்தோனேஷியாவை ஃபாலோ பண்ணி மலேசியாவும் இந்த அறிவிப்பை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ மலேசியா பற்றி ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லும்போது இலங்கையை பற்றி ஒரு நியூஸ். இலங்கையினுடைய இராணுவம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பாதியாக குறைக்க போகிறாங்களாம் 2030க்குள்ள. பெரிய அளவில் எக்கனாமி எமர்ஜென்சி அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் ஹெல்த் கிரைசிஸ் அப்படிங்கிறதிலும் நிறைய பிரச்சனைகள் இலங்கைக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இலங்கை அரசாங்கத்துக்கு செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இந்த ஆர்மி இராணுவ விஷயத்தில் கூடுதலாக இருப்பதனால இராணுவத்தை பாதியாக குறைச்சா என்ன, செலவுகள் பாதியாக குறையும்ல அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு வந்திருக்காங்க. இதனால் அவங்களுடைய இராணுவ படையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நபர்கள், தேவையில்லாத போஸ்டிங், இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டாக எடுத்து அதை கிராஜுவலாக ஒவ்வொரு வருடத்திற்கும் இத்தனை நபர்களை நம்ம என்ன செய்யணும், ஆட்குறைப்பு செய்யணும் அப்படிங்கிற பெயரில் ஆட்குறைப்பு செஞ்சு 2030க்குள்ள பாதியாக இராணுவத்தை மாற்றுவதற்கான திட்டத்தில் இலங்கை அரசாங்கம் ஈடுபட போகுது. ஆனால் பாதியாக இலங்கை இந்த இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கும் போது ஆல்ரெடி ஹம்பந்தோட்டா துறைமுகத்தில் எல்லாமே சீனர்கள் வந்துட்டாங்க. சீனாவினுடைய என்ஜினியர்ஸ், சீனாவினுடைய லேமன், இவங்க எல்லாருமே அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இராணுவமும் பாதியாக குறையும் போது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இலங்கை அரசாங்கம் எப்படி கையாள போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய $1 மில்லியன் கேள்விதான். இலங்கையை பற்றி இன்னொரு செய்தியும் வந்திருக்கு. 2019-20 இந்த காலகட்டத்தில் நடந்த அந்த சர்ச்சில் மிகப்பெரிய ஒரு குண்டு வெடிப்பு அப்படிங்கிறது நடந்துச்சுல, அந்த குண்டு வெடிப்புக்கு காரணமாக என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எங்களுக்கு இழப்பீடுகள் வேணும் அப்படின்னு சொல்கிற வழக்கை அவங்களுடைய நீதிமன்றத்தில் தொடுத்திருந்தார்கள். அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அந்த நேரத்தில் இலங்கையினுடைய பிரசிடெண்டாக இருந்தவங்க, அதே மாதிரி அங்கே உளவு அமைப்பில் வேலை செய்த நபர்கள், அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களுடைய பிரைவேட் ஃபண்டு, அதாவது அவங்களுக்குன்னு தனியாக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து இவங்க என்ன செய்யணும், இந்த பாதிப்படைந்த மக்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வெளிவந்திருக்கிறது. 2022 கடந்த 8 வருடங்களைப் போலவே ரொம்ப ஹாட்டஸ்ட் இயர் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ஐநா சபை இன்று வெளியிட்டிருக்கிறது. ஸோ தொடர்ச்சியா 8 வருடங்கள் அப்படிங்கிறது இதுவரையிலும் பூமியில் அவங்க பதிவு செய்யப்பட்ட அந்த நாளிலிருந்து ரொம்ப பெரிய அளவில் உஷ்ணநிலை பதிவு செய்யப்பட்ட ஆண்டுகளாக ஐநா சபையினுடைய அறிவிப்பு இருக்குது. அப்படின்னா இந்த வருஷம் 2023 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. 2023 கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப பெரிய அளவு ஆட்டத்தை காண்பிக்கலாம் அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் பல நாடுகளுக்கு எச்சரிக்கை அப்படிங்கிறதும் கொடுத்திருக்கிறார்கள் ஐநா சபை. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பாகிஸ்தானுக்கு நாங்கள் உதவிகள் செய்கிறோம், இன்னும் $1 பில்லியன் அளவுக்கான உதவிகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. சவுதி அரேபியாவும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை சீக்கிரமாக பாகிஸ்தானுடைய பேங்க்ல நாங்கள் டெபாசிட் பண்ணுவோம் அப்படிங்கிற உறுதியை கொடுத்திருக்கிறார்கள். சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும், அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும், அதே மாதிரி யூகேல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் சில எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, ஹாங்காங்கை பேஸ் பண்ண நிறைய ரிப்போர்ட் அப்படிங்கிறது யூகே அப்பப்போ வெளியில் விடுவாங்க, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை. அந்த ரிப்போர்ட் இனிமேல் யூகே அரசாங்கத்தால் வெளியிடக்கூடாது என்றும்,
எங்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் ஹாங்காங் வந்துருச்சுப்பா, இனியும் அது உங்களுடையது கிடையாது. யூகேட்ட இருந்து தான் இது வாங்கியிருந்தாங்க சீனா. ஸோ இனியும் அது உங்களுடையது கிடையாது, அதனால் இந்த ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சிடணும், கம்மி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை சீன அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை இன்னைக்கும் ரொம்ப பெரிய மோதலாகவே வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அலெக்சா அப்படிங்கிற புனித தளத்திற்குள் இஸ்ரேலினுடைய ஃபார் ரைட் குரூப்பினுடைய லா மேக்கர்ஸ் உள்ள போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியில் வந்தது. அதுவே இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு யூகேனுடைய மினிஸ்டர் இந்த அலெக்சா அப்படிங்கிற அந்த புனித தளத்துக்கு வந்து அவருடைய வழிபாட்டை எல்லாமே நடத்தி இஸ்ரேல் செய்தது தவறு தான் அப்படிங்கிற ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த பிரச்சனை நாளடைவில் பெரும் பிரச்சனையாக மாறி ஒரு பெரும் போராட்டம் அப்படிங்கிறது வெடிக்குது. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பாலஸ்தீனத்தை சார்ந்த 3 நபர்களை சுட்டு கொன்றிருக்கிறது இஸ்ரேலினுடைய இராணுவம். அங்கே டெய்லி ஒரு நபர், ஆவரேஜாக பார்க்க போனால் 1 to 2 நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதுவும் பாலஸ்தீனியர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. யாராலையுமே இதை மறுக்கவும் முடியாது. ஸ்பேஸ் டெலஸ்கோப், நம்ம நிறைய ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை இப்போ விண்ணில் செலுத்தி இருக்கிறோம். ஸோ அதன் வழியாக ஒரு நட்சத்திரம் எப்படி உருவாகிறது, எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்கான அந்த விடையை நம்முடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருப்பதாகவும், இது சயின்ஸில் மீண்டும் ஒரு பிரேக்கிங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வி நீட் வெஸ்டர்ன் டேங்க்ஸ். உக்ரைனுடைய தாரக மந்திரம் இதுதான். ஏன்னா இப்போ யுத்தம் அப்படிங்கிறது ட்ரோன்ஸ் ஷேப் செஞ்சிருந்தாலும் வரும் காலத்தில் கண்டிப்பாக டேங்க்ஸ் அப்படிங்கிறது தான் யுத்தத்தை வேற லெவலுக்கு கொண்டு போக போகுது. எங்களுடைய டேங்க்ஸ் மட்டும் கிடையாது, அதிநவீன டேங்க்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை உக்ரைன் அரசாங்கம் வைத்திருக்கிறார்கள். ஜெலன்ஸ்கி அவர்கள் மேற்குலகம் எங்களுக்கு செய்கிற உதவிகள்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இன்னும் ஸ்பீடப் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். இன்னைக்கு கூட சோலிடார் அப்படிங்கிற இடத்த ஒட்டுமொத்தமாக ரஷ்யா அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற அறிவிப்பு வெளியான உடனே உக்ரைன் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுடைய டிஃபென்சிவ்க்கான புதிய லைன் அப்படிங்கிறத ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃபென்சிவ் லைனில் உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் இருக்கும்போது ரஷ்யாவினுடைய வேக்னார் குரூப்பாக இருக்கட்டும், இல்லை சேச்சன் ஆர்மியாக இருக்கட்டும், ஒஃபென்சிவாக இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது தான். ரஷ்யாவினுடைய அடுத்த இலக்கு பாக்முத் பகுதி தான் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியா கூட ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தலாம். அப்படி பேச்சுவார்த்தை நடத்திவிட்டோம் என்றால் இந்த 2 நாடுகளுக்கான பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 நாட்டு பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டாலே அரபுலகத்தில் பெரிய அமைதி திரும்பும் என்பதும், வேற எந்த நாடும் இந்த 2 நாடுகள் இந்த இல்லாட்டி அரபுலக நாடுகளுடைய கூட்டமைப்பை எதிர்க்க முடியாது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அதனால இந்த துருக்கி, ஈரான், சவுதி அரேபியா 3 நாடுகள் ஒன்றிணைவதை மேற்குலக நாடுகள் விரும்ப போறதும் கிடையாது. அவங்க அமைதியா திரும்புவதற்கான வாய்ப்புகளை அவங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம். ஈஸி ஆக்சஸ் டு கன்ஸ், அதே மாதிரி ஸ்க்ரீன் வயலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இப்போ வீடியோ கேம் விளையாடுறோம், நிறைய இடத்துல சினிமாஸ் பார்க்குறோம், இது எல்லாமே கன் கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையும் அதை பார்த்து வளரக்கூடிய ஒரு மாணவ மாணவிகள் அடுத்ததாக கன் அவங்க கையில் கிடைக்கக்கூடிய அந்த ஈஸி ஆக்சஸும் இருக்கும்போது நிறைய மனித உயிரிழப்புகள் அப்படிங்கிறது இப்போது அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்திருப்பதாகவும் செய்திகள் கூறுகிறது. ஸோ ஒரு விஷயம் நல்லா புரியுதில்ல, சினிமா, அது சினிமாவாக இருக்கட்டும் இல்லாட்டி ஸ்க்ரீன்ஸ், எந்த ஸ்க்ரீனாக வேணாலும் இருக்கட்டும், குட்டியாக நம்ம பார்க்குற மொபைல் ஸ்க்ரீன்லேருந்து பெருசாக நம்ம பார்க்குற தியேட்டர் வர நம்ம குழந்தைகளை நமக்கே தெரியாமல் அவங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய சில பல செயல்களை செய்கின்றது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டோ அவங்களுடைய AWACS, அதாவது ஏர்போர்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த விமானத்தை ஜெர்மனியிலிருந்து ரொமேனியாவுக்கு திருப்பி இருக்காங்க. நாட்டோ படைகள் எப்போதுமே விழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னும், நாட்டோ படைகள் அவங்களுடைய ஆயுதங்களையும் இதே மாதிரியான விமானங்களையும் பல இடங்களிலும் ரோந்து நடவடிக்கைக்காகவும் ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதை கவனிப்பதற்காகவும் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ நாட்டோ எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இது நாட்டோ வர்சஸ் ரஷ்யா போரா மாறலாம், நாட்டோவை லீட் பண்ணக்கூடிய அமெரிக்கா வர்சஸ் ரஷ்யா யுத்தமாக மாறலாம் அப்படிங்கிற வாய்ப்பும் நிறையவே இருக்கிறது. சீனால கோவிட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஐசியூ ப்ராப்ளம் தான்ப்பா, அங்கே நிறைய ஐசியூக்கெலாம் இப்போ பெரிய டிமாண்ட் இருக்குது, நிறைய பேர் அங்கே இறந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை சில பல ஊடகங்கள் கொடுத்திருக்கிறார்கள். சேட்டலைட் இமேஜ் வந்து இதை உறுதிப்படுத்தியது என்பதும் இங்கே நாம் நினைவு கூறத்தக்கது தான். ரஷ்யாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் நாவல்னி அவர்களுக்கு அவருடைய உடல்நிலை சரியில்லை, உடனே அவருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ஜெர்மனி புட்டின் அவர்களுக்காக வைத்திருக்கிறது. ஸோ புட்டின் அவர்கள் இதை கேட்பாரா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பில்லை. ஏன்னா நாவல்னி அவர்களுக்கு இப்போ சமீபத்தில் தான், ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி தான் மறுபடியும் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார் என்பதும், அதன் பிறகு அவருடைய தண்டனை கடுமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதும் நாம் அறிந்த செய்தி தான். டெத் டு கிறிஸ்டியன்ஸ், இந்த மாதிரியான ஸ்லோகன் ஜெருசலேம் ஓல்டு சிட்டி ஃபுல்லா அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சில் எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய அடுத்த கட்ட பிரச்சனையா டெத் டு கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஐயமும், யாராவது அங்கே கூட்டம் கூடினார்கள் என்றால் அது அடுத்த கட்ட போராட்டத்துக்கு இல்லாட்டி அடுத்த கட்ட வன்முறைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதும் இங்கே பல நபர்களால் விவரிக்கப்பட்டு, இதனாலேயே மொசாட் தீவிரமா ஜெருசலேம் பகுதிகளையும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளையும் நாங்கள் அடிப்போம் இல்லாட்டி அவங்களை கைது செய்வோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருப்பதாகவும் இஸ்ரேல் அரசாங்கம் கூறியிருக்கிறது.
ஸோ மொசாடு களமிறங்கி இருக்கிறது அப்படின்னா இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை. அடுத்ததாக லெபனன் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேலினுடைய ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். ஸோ லெபனனுடைய பிரச்சனையும் இங்கே இருப்பதால் இஸ்ரேல் சம்பந்தமான செய்திகளை உலக அரசியலில் சீக்கிரம் நாம எதிர்பார்க்கலாம். தைவான் உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கை கொடுத்துருக்காங்க. என்னன்னா டிஜிட்டல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத தைவான் உங்களுக்காக செய்யும் என்பதுதான். தைவான் அப்படின்னு சொல்லும் போதே உக்ரைனுக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை நாளைக்கு தைவானுக்கு வரலாமோ அப்படிங்கிறது தைவானுக்கும் தெரியும். அதனாலேயே தைவான் என்ன செய்கிறாங்க, வாண்டடாக ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவாக அவங்களுடைய செய்திகளையும் அவங்களுடைய உதவிகளையும் கொடுத்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்வீடன் நேட்டோவில் இணைவதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொன்ன துருக்கி இன்னைக்கு அதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க. ஸ்வீடனில் குர்தின மக்களுடைய போராளிகள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கான அந்த வழிமுறைகளை நாங்கள் ஸ்வீடன்ட்ட சொன்னோம். அவங்க அதை ஏற்றுக்கிட மாட்டேங்காங்க. அது எங்கள் நாட்டுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால தான் அவங்க நேட்டோவில் இணையக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனை இன்னைக்கு வெளியில் சொல்லியிருக்காங்க துருக்கி. ஸோ துருக்கியும் சிரியாவினுடைய அந்த ஒரு தலைவரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. சீக்கிரமாக சிரியாவில் இப்போ துருக்கியால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான போர் அப்படின்னு சொல்லலாம். துருக்கி தான் அவங்களுடைய கிரவுண்ட் ஃபோர்ஸை உள்ள அனுப்புனாங்க. ஸோ இந்த யுத்தம் இப்போது தொடங்கப்பட்ட இந்த யுத்தம் சீக்கிரமாக நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ரஷ்யாவை விட்டு ஓடிப்போன நிறைய நபர்களுடைய அந்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னும், ரஷ்யாவினுடைய இந்த யுத்தத்தை பற்றி தவறான செய்திகளை பரப்பியவர்களுடைய அந்த சொத்தும் பறிமுதல் செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை ரஷ்ய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. ஜெர்மனி எக்கனாமி ரிசெஷனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. Q4 இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஸோ ரிசெஷன் பயம் அப்படிங்கிறது எல்லா நாடுகளிலும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத எல்லா பொருளாதார நிபுணர்களும் யோசித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. நம்ம நாட்டுக்கு ரிசெஷன் வர வாய்ப்பு இல்லை. ஆனால் அதில் அந்த பாதிப்பு உலக நாடுகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பு நம்மளையும் கொஞ்சமாக தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு 6 மாதத்துக்கு தேவையானதை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரையறுக்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.